இதில் குறிப்பிடும்படி என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு மன்னர் ராஜகோபால் தொண்டைமான் அப்போது அதிலோட சமஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் அதுக்கு உட்பட்ட பார்த்தீங்கன்னா, அந்த புதுக்கோட்டையில் கடையக்கூடிய அணைக்கட்டு, மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அரண்மனை உள்ளிட்டவை அதனுடைய அடையாளமாக திகழ்கிறது. ஒரு பெரிய பேலஸ் இயற்கை வளங்களுடன் மிக உறுதியான, அதை அறுதியிட்டு சொல்லுகிறார்கள், மிக சிறப்பானது ஒன்று. சரிங்க, எல்லாம் கரெக்டு தாங்க. ரொம்ப உருக்கமாக அதை பற்றி சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதை அந்த இந்தியாவுடன் இணைந்த ஒரு புதுக்கோட்டை சமஸ்தானம் என்பது, அதை இணைப்பதற்கு அப்பொழுது டெல்லியில் ஹோம் அஃபேர் மினிஸ்டர், உள்துறை மந்திரி யார் இருந்தார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த இரும்பு மனிதர். ஏன்னா அவர் சமஸ்தானங்களை இணைத்த இரும்பு மனிதர், அதை நாம் அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டும். மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, இப்படி தேசபிதா அண்ணல் காந்தியடிகள், இளைஞர்களுடைய இராணுவ தளபதி என்று யூத் மிலிட்டேரியன் சுபாஷ் சந்திரபோஸை எல்லாம் நினைவுபடுத்தும் பொழுது, வீரமரணம் அடைந்த பகத்சிங் ஆகட்டும், அந்த கொடியோடு திருப்பூர் குமரன் என்றதெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வரலாற்றினுடைய பக்கங்களில் பக்காவாக நமக்கெல்லாம் பதிவு செய்து கொண்டு சென்றார்கள். அதை நாம் பத்திரப்படுத்துவதோடு அதை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாம் ஆசிரியர்களாகிய நாம் தலையாக கடமைப்பட்டுள்ளோம். அதை ஹவு டு லீடு, ஹவு டு ஃபாலோ த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வகையில். சரி, அது எப்போ சார் ஆச்சுன்னா, அந்த சமஸ்தானத்தை இணைக்க 6 மாதம் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்ற பிறகு. அது 1948 3 தாங்க அது சமஸ்தானம் கிடைச்சது. அந்த வகையிலே திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை சமஸ்தானமாக இணைந்து 1974 ஜனவரி 14 புதுக்கோட்டை என்ற ஒரு மாவட்டம் உருவானதை நாம் அறிந்த உண்டு. சரிங்க, அப்படி இருந்தாலும் அதை நாம் என்ன சொல்கிறோம், இன்னமும் அரண்மனை அலுவலக கட்டிடம் அந்த மன்னர் ஆட்சியில் இருந்த என்பது ஒரு தனித்துவமான இந்த கட்டிடத்தினுடைய ஒரு பொலிவு. அந்த வகையிலேயே நாம் தேசிய சின்னமும் நாம் பார்க்கும் பொழுது, இது பேரரசர் அசோகரால் வாரணாசிக்கு அருகில் 4 முக சின்னம், பார்த்தாலே தெரியுது 4 முகங்களை கொண்ட சின்னம் என்று தெரிகிறது. அது கீழே பார்த்தீங்கன்னா தேசிய கொடியில் மைய சக்கரமாக உள்ளது. இது அசோகருடைய சக்கரம் 24 அந்த கம்பிகள் இணைந்தது தெரியுது. இது தேசிய கொடியில் மையப்பகுதியில்